வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த சேனலை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுத்து உங்களுடைய சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணி இந்த சேனலுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் அதிகரித்து கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவில் இந்த சேனலில் ஜோதிட நேயர்களுக்கு சிம்ம லக்னத்துக்கு மகர செவ்வாயினுடைய மகத்துவத்தை பற்றி 40 நாட்கள் மகர ராசியில் செவ்வாய் பயணிக்கிற பலாபலன்களை பார்க்க இருக்கோம். 6ஆம் இடம் நமக்கு மகரம். அந்த வீடுங்கிறது பணவரவுக்கும் உத்தியோகத்துக்கும் தொழிலுக்கும், சொந்த தொழிலாக இருந்தாலும் அல்லது ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுற தொழிலாக இருந்தாலும் இது ஒரு பவர்ஃபுல்லான இடம். அப்படிப்பட்ட இடத்துல செவ்வாய் இருக்காரு. செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்டமும் அங்கே இருக்கு. அப்போ இந்த லக்னத்துக்கு, சிம்ம லக்னத்திற்கு ஆதிபத்திய ரீதியாக 4ஆம் வீட்டை அதிபதியாக கொண்டவர் செவ்வாய், 9ஆம் வீட்டை அதிபதியாக கொண்டவர் செவ்வாய். 6ஆம் வீட்டில் பலம் பெறும் பொழுது உற்பத்தி சார்ந்த துறைகள், கருவிகள் தயாரித்தல், விவசாயம், பூமி சார்ந்த தொழில்கள், காவல்துறை, விளையாட்டு, வீரதீர பராக்கிரம செயல்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, எல்லாத்துக்குமே செவ்வாயினுடைய பங்கு நல்லா இருக்கும். இப்போ வெளிநாடு சார்ந்த வேலைகள் சார்ந்த அமைப்பிலையும் இது நல்லா வேலை செய்யும். இந்த மகர ராசிக்கு உச்ச பலம் பெறக்கூடிய செவ்வாய் கூட புதனும் அங்கே சேரும் பொழுது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை வளர்ச்சி பண்ணி தர்றாரு. இப்போ சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திசையே செவ்வாய் திசை புத்தியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் பெருகும், வேலை வாய்ப்புகள் பெருகும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், ஒரு ப்ரமோஷன், வளர்ச்சி, டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். விவசாயம், பூமி, ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானத்துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த 40 நாட்களில் நீங்கள் புதிதான ஒரு முயற்சிகளை எடுக்கிறதெல்லாம் ஜெயிக்கும், நன்மைகள் நடக்கும். நம்மளுடைய பண வரவில் மேன்மைகள், நன்மைகள் உண்டாகும். அதே போல் நமக்கு கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கு, கம்யூனிகேஷன் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு தடைகள் இருக்கு. இப்போ ஒரு லைனில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் டக்குன்னு மாற்றக்கூடாது. அதே லைனில் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு இருக்கோம். இடமாற்றம், ஃபீல்டு மாற்றம்ங்கிறதுக்கு இந்த தவிர்த்துக்கணும். ஆனால் இந்த ஃபீல்டுங்கிறது உற்பத்தி சார்ந்த துறைக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகள் செய்யும். மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு மாற்றம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு அதுலேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம், இருக்கிற வேலையிலேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம். புதுசாக வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், விவசாய பூமி வாங்கணும், இது எல்லாத்துக்குமே நல்ல பலனை தரும். அற்புதமான ஒரு பொருளாதார மேம்பாடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இதை வச்சுக்கலாம். குழந்தைகளுடைய பேச்சுவார்த்தைகள் நன்றாக இருக்கும். அவங்களுடைய படிப்பு, ஆரம்ப கல்விகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். வளர்ச்சிகள் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் நல்லா பெருகும். அவங்களுக்கு குடும்பம் அமையறதுக்கும் இது நன்மைகளை தரும். நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மூத்த சகோதர வழி, நண்பர்கள் வழியில் இந்த செவ்வாய் சில சமயங்களில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில எதிர்பாராத கஷ்ட நஷ்டங்களை காட்டுது. அந்த வகையில் கொஞ்சம் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கலாம். அதே போல் திருமணம், கணவன் மனைவி உறவு அப்படின்றது தாம்பத்தியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடம் என்பது செவ்வாயின்னு வரும் பொழுது அதில் வேலை பார்க்குறோம், 2 பேரும் வேலை பார்க்குறாங்க, 2 பேரும் இப்போ அதிகமாக சந்திச்சுக்கிட்டதில்லை, வேலையில் அவங்கவுங்க பணி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பெருசாக பாதிப்பு வராது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம், கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கோங்கும்போது சின்ன சின்ன ஒரு ஈகோ பிரச்சனைகள், அதாவது மனக்குமுறல்கள் இருந்துகிட்டு இருக்கும். செவ்வாயினாலே எமோஷன் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ சிம்ம லக்னக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி இருக்கார் இல்லையா? அப்போ அந்த 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடான 6ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னா, பேச்சுவார்த்தைகளில் ஏதாவது ஒரு பொடி வச்சு பேசி அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்களை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குற வேலையை பண்ணும். ஒன்றுமே இல்லாத ட்விஸ்ட் வச்சு பேசுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேச்சுகள் பேசுறதுனால வரக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் கேப் வந்து நம்மளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலை வந்து குறைவு பண்ணி டிஸ்டன்ஸை கேப்பை வந்து அதிகம் பண்ணி அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அதில் வந்து வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும். தந்தை வழி ஆதாயங்கள், குலதெய்வ கோயில், இது மாதிரி முன்னோர்கள் சார்ந்த அனுக்கிரகம் இதெல்லாம் நல்லா இருக்கும். பதவி புகழ் கௌரவத்துக்கு குறைபாடுகள் இருக்காது. மூலதனம் பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்கும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 40 நாட்கள்லையுமே வந்து பொருளாதார மேம்பாடுங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். தாயார் வகையில் அனுகூலமாக இருக்கும். தாயார் வகையில் ஆதரவுகள் பெருகும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள், அவங்களுடைய ஒரு ஈடுபாடுகள் எல்லாமே டெவலப்மெண்ட்ஸு நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிரிவினைகள் உண்டாகலாம் அல்லது கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். இந்த 40 நாட்களில் வந்து கொஞ்சம் கண்ணு கருத்துமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. அபிப்பிராய பேதங்கள் வரும் பொழுது அது கொஞ்சம் சண்டை சச்சரவுகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே 6ஆம் இடம் என்பது ஹெல்த்து அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் இருக்கு. பகை, நோய், கடன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த நோய் ஸ்தானத்தில் வந்து நமக்கு ஹீட்டு சம்மந்தப்பட்டதில் இதாக இருக்கும். தசைப்பிடிப்பு நோய்கள், உஷ்ண ஆதிக்க பிணிகள் அப்படிங்கிறதுல பார்த்துக்கணும். அது வந்து மகர ராசியாக இருக்கக்கூடிய அமைப்பினால இருக்கிறதுனால இப்போ உடம்புல வந்து ஒரு பாடி வெயிட் போடுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அமிலத்தன்மை, அல்சர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதில் ஒரு வாகனம் சார்ந்த விஷயங்கள், வீடு யோகங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அதில் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ செவ்வாய் சிம்ம லக்னத்திலிருந்து பார்க்கும்போது நம்ம ஜனன ஜாதகத்தில் அவர் வந்து கெடாமல் இருக்கணும். இப்போ அவர் வந்து 8ஆம் இடம் 12ஆம் பாவ அதிகாரியாக வந்து விட்டால், அந்த செவ்வாய் திசையும் நடந்தால் அதில் வந்து கடன் ஆகிறது, உடைமைகள் பறிப்போகிறது, இடத்த விற்கிறது, சொத்து பத்துக்கள் வந்து நம்ம அதிகமாக இருந்து அதை வந்து காணாமல் போயிடுறது, கடன்னால பூராமே விற்று கடன் அடைக்க வேண்டிய நிலைமைகள், சகோதர வழி பகைமைகள், சகோதர வழி இழப்புகள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா செவ்வாயினுடைய பலவீனம் நமது ஜனன ஜாதகத்துல 8ஆம் இடம் 12ஆம் இடமாக அது வளர்ச்சி பெற்றிருந்தால் அது மாதிரி பலவீனமாகும். அந்த வகையில அதை நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்கணும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறது வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன ராசி. அப்ப அங்க ராகு இப்ப போய்கிட்டு இருக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு போயிட்டு இருக்காரு. அவர் வந்து புதன் நட்சத்திரம், அடுத்து சனி நட்சத்திரம், அடுத்து குரு நட்சத்திரம் இப்படி பயணிப்பார். அப்போ இதெல்லாம் அடிப்படையில் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கணவன் மனைவி உறவு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே செவ்வாய் இப்படி இருக்கிறதுனால அது மாதிரியான குடுக்கல் வாங்கல், உறவுகளில் குடுக்கல் வாங்கல், இதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எப்பவுமே செவ்வாய் ராகு சனிங்கிறது தான் கொடுக்கல் வாங்கல், கடன் உபாதைகள், இது மாதிரியான ஆதிக்கத்துக்கு அதிகமாக நம்மளை வந்து பாதிக்கிற கிரகங்கள். அந்த வகையில் இப்போ கண்டக சனியாக நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பிறரை நம்புற வகையில், கணவன் மனைவி உறவு வகையில், கொடுக்கல் வாங்கல்ல இதில் எல்லாமே வந்து இந்த ராகுனுடைய தன்மைகளை வெளிப்படுத்துவார். ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு இந்த 40 நாட்களை பயன்படுத்தி பணபலத்தையும் தொழில் பலத்தையும் பெருக்கி வளம் காண்பீர்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.